ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 3 நாளா வீடியோஸ் எதுவும் சரியா போடல அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் மூலமாகவும் கமெண்ட்ஸ் மூலம் அப்புறம் வந்து எனக்கு வாட்ஸ்அப் வரைக்கும் வந்து கேட்குறீங்க. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டயட்டை விட்டு போயிட்டேன் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபீவராக இருக்குது. லாஸ்ட் வந்து ஒரு 1 வீக் அப்படி தான் இருக்குது. நான் முன்னாடி அந்த வீடியோஸில் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியாமல் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் லாஸ்ட் டைம் வந்து வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக தான் போட முடிஞ்சிச்சு அந்த 7 days சேலஞ்சில் கூட. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நல்ல ஃபீவர் வந்துச்சு. ஃபீவர் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 3 நாளாக சுத்தமாக முடியலை, எழும்பவே முடியலை. டயட் அப்போதைக்கு நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ நம்ம ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணணும்னா கூட ஓரளவு டயட்டை கொண்டு போகலாம். நமக்கு அப்படி கிடையாது. அப்படிங்கிறதுனால நான் வந்து பெருசாக டயட் பக்கம் போகலை, வீட்லேயே சமைக்கலை, ஃபுல்லாக ஹோட்டல் சாப்பாடு தான். என்ன சமைக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் தான் செய்யணும். ஸோ ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். டயட் எதுவும் பார்க்கல, கண்டிப்பாக வெயிட் ஏற ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் டயட்ல இல்லை அப்படின்னா எனக்கு வெயிட்டு போகணும். அது என்னோட பாடி டைப். அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. பெருசாக ஒரு போட்டும் பண்ண முடியலை, எதுவுமே பண்ண முடியலைங்க. சாப்பிடவே சரியா சாப்பிடவே முடியலை. கிடைக்கிறதெல்லாம் டயட் பார்க்காம சாப்பிட்றேன். ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அது எதுவும் சாப்பிடலை. சும்மா நார்மலாக சாப்பிடுவோம்ல, தோசை இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஸோ அதனால தோசை இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு இருக்கலே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, வேற எல்லாமே ஓகே தான், உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. பிளாக் டீ இருக்கு இல்லையா, பிளாக் டீ இல்லைன்னா பிளாக் காஃபி, அதை வந்து சீனி போட்டு குடிப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னோட வாய்க்கு கொஞ்சம் கசப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சீனி போட்டு குடிச்சா நல்லா இருக்குன்னு தோணும். அது ஒரு நாளைக்கு 1 டம்ளர் கிடையாதுங்க. இந்த தொண்டையெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி கரகரப்பா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், தண்ணி கூட குடிக்க முடியாது, வறண்டுட்டு ரொம்ப ட்ரையா இருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி குடிச்சோன்னா கொஞ்சம் இதமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால நிறைய குடிச்சிட்டு இருக்கேன், அளவே கிடையாது. நான் மொத்தமாக வீட்டில் சமைக்கிறதுனா இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. இதை போட்டு போட்டு குடிச்சிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு என்ன சொல்ல தெரியல. கண்டிப்பாக இதில் போடுற சுகருக்கு ஒரு கப்புக்கு வந்து நான் 2 டீஸ்பூன் போட்டுட்டு இருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டு இது என்னால் முடியலை. தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு, எனக்கு ஏதாவது சூடாக குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு. வீட்டில் வேற நம்ம தனியாக இருப்போம், அவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாங்க, ஹஸ்பண்டு அவங்க டியூட்டிக்கு. ஸோ நம்ம தனியாக இருப்போம். இதுன்னா ஓகே, இதை டக்குன்னு போட்டு குடிச்சிடலாம், கெட்டில் நம்ம போட்டு குடிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால இதை போட்டு குடிச்சிட்டே இருக்கேன். கண்டிப்பாக வெயிட் ஏற தான் போகுது. பார்க்கலாம், கொஞ்சம் சரியான உடனே வீடியோஸ் போடுறேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் சீக்கிரமாக வீடியோ இப்போதைக்கு இந்த மாதிரி தான். பிளாக் டீயில் வந்து ப்ரெட்டை முக்கி சாப்பிட்றது, அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஃபீவர் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் டீயில் முக்கி சாப்பிட்டுட்ருக்கேன். இது பிளாக் டீ இல்லைனா பிளாக் காஃபி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போடுவேன். கண்டிப்பாக சீனி போட்டு தான் இப்போதைக்கு எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சந்திக்கலாம்.